நம்ம சின்ன வயசில் இந்த பாஸ் பேபி, மினியன், ஸ்டூவர்ட் லிட்டில், கும்ஃபு பாண்டா அப்படின்னு நிறைய அனிமேட்டட் படம் பார்த்துருப்போம். அண்ட் பிக்சாரோட ப்ரொடக்ஷனில் வந்த கார்ஸ், டாய் ஸ்டோரி, ஃபைண்டிங் நீமோ இதுக்கெலாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. பட் ஓவர் த டைம் பீரியட் இந்த அனிமேட்டட் படங்கள்லாம் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸும் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்படி இருக்கிற நிலமையில் நான் ரீசெண்டாக ஒரு அனிமேட்டட் படம் பார்த்தேன். அந்த படம் பேர் ஃப்ளோ. அண்ட் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அத்திந்தோம், இது படம் சொல்லும் செய்தி. பொதுவாக நம்ம ஊரில் ஒரு சில அனிமேட்டட் படங்கள்லாம் எடுத்தாங்கன்னா அது நல்லாவே இருக்கிறது இல்லை, ஏன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ரிவ்யூவர் ஒரு வேலிடான ரீசன் சொன்னார். என்ன அப்படின்னா நம்ம ஊரில் எடுக்கக்கூடிய படங்கள் ஸ்பெஷலி மேட் ஃபார் கிட்ஸ்னால் கிட்ஸ் தான். அதில் வரக்கூடிய அடல்ட்ஸை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. பட் ஹாலிவுட்டில் எடுக்கக்கூடிய படங்களில் அந்த படத்தை நீங்கள் கிட்டாக பார்க்கும்போது ஒரு லேயரும், அடல்ட்டாக பார்க்கும்போது ஒரு லேயரும் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா லயன் கிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டாக பார்த்துட்டு இருந்தப்போ உங்களுக்கு அந்த சின்ன சிங்கம் எப்படி தப்பிச்சு வருது, எப்படி டிமோன் பும்பாவோட சுற்றுது, சர்வைவ் ஆகுதுன்னு அந்த லேயர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் அந்த படத்தை ஒரு அடல்ட்டாக அப்ரோச் பண்ணும்போது இந்த வஞ்சகம், சூழ்ச்சி அப்படின்னு நம்ம லைஃப்பில் நடந்துருக்கக்கூடிய பல விஷயத்தை அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு பொறுத்துறது மூலிமா அந்த அடல்ட்ஸும் அந்த படத்தோட ரிலேட் பண்ணிப்பாங்க. அண்ட் எங்கேஜிங்காகவும் அந்த படம் இருக்கும். பட் இந்த ஃபார்மெட்டை உடச்சி எடுத்த ஒரு படம் தான் ஃப்ளோ. இது 2024 ரிலீஸ் ஆன ஒரு படம். அண்ட் இந்த படம் ஆஸ்கர் வின்னிங் படம். அதனால தான் இந்த படம் பார்த்தே ஆகணும்னு நான் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்துட்டு ரீசெண்டாக இந்த படம் பார்த்தேன். இதில் ஒரு 4 மெயின் கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு கருப்பு பூனை, அப்புறம் ஒரு கேபிபாரானா ஒரு டைப் ஆஃப் ரேட், அடுத்து ஒரு லெமூர், அது ஒரு டைப் ஆஃப் மங்கி, அப்புறம் ஒரு பேர்டு வரும், அது பேர் செக்ரட்டரி பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு லேப்ரடார் டாக் வரும். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன், பெரிய ஸ்பாய்லர்லாம் இருக்காது. இந்த உலகம் மனுஷங்களால் வாழ தகுந்த இடம் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே அபேண்டனாக விட்டுட்டு மனுஷங்கள்லாம் வேறு கிரகத்துக்கு போயிடுறாங்க, ஆறு இறந்து போயிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது. நேச்சர் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது. அதனால் டெய்லி சர்வைவல் தான் மேட்டர். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனிமலும் பயங்கரமான கஷ்டப்பட்டு இந்த சர்வைவலை பார்த்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கருப்பு பூனை அது பாட்டுக்கு தனிமையாக எந்த ஒரு அனிமல் கூட இன்ட்ராக்ட் இல்லாமல் இருக்குது. திடீர்னு வரக்கூடிய வெள்ளம் அதுலேருந்து எப்படி அந்த அனிமல் தப்பிக்குது அப்படிங்கிறதா மேட்டர். அண்ட் அது தப்பிக்கும் போது நான் சொன்ன மற்ற அனிமல்கள்லாம் எப்படி அவங்க கூட சேர்றாங்க, எப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வெள்ளத்தை எதிர்கொள்கிறாங்க, அண்ட் எப்படி இந்த படம் முடியுது அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளான ஒன் லைன் அண்ட் லீனியரான ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தோட அனிமேஷன் ஒர்க்கும், அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கேட் கேட்டாகவே பிஹேவ் பண்ணும், டாகாகவே பிஹேவ் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த ஒரு நேச்சரும் இந்த படத்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருந்துச்சு. அண்ட் அடல்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி பல ஒரு என்ன சொல்கிறது ரிலீஜியஸ் புக்ஸ்லலாம் இருக்கக்கூடிய நிறைய ஐடியாலஜிஸ் படம் ஃபுல்லாக அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த ஃபேக்டர் இருந்திருக்கும். இல்லை தெரியல அப்படின்னா ஒரு நார்மலாகவே இந்த படம் இருக்கும். பட் இஃப் யூ ஆர் அ பெட் லவர்னால் இந்த படம் உங்களுக்கு பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப சிலாகிச்சு இந்த படத்தை பார்ப்பீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ கேட் லவர் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தயவு செஞ்சு முதல்ல உங்கள் கேட்டை பார்க்குறத கூட விட்டுட்டு இந்த படத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன் இது பெட் லவருக்கான படம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை எனக்கு இந்த படம்லாம் பெருசாக பார்க்க முடியாது, போர் அடிக்கும், 1.5 மணி நேரம்லாம் எப்படி எங்கேஜிங்காக உட்காந்து பார்க்குறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இருக்குது. அதில் 30 செகண்ட்ஸுக்கு டோபமைன் ஹிட் தர மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுனே இருப்பான். அதை உட்காந்து கண்டினியூஸாக பார்த்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டுருங்க ஜாலியாக. அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அத்திந்தோம்.